ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं सदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिये। वक्रतुंड महाकार्य सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय स गुरुशुक्र शनिभ्यश्च राहुवे केतुवे नमो नमः। ओम सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவாச்சரணம். மகாபிரிவர் பக்கத்தில் உள்ளது என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்கள். அவர் தான் ஜிஎம்பி. ஜிஎம்பி அப்படின்னா குருமூர்த்தி பத்ததி அப்படின்னு அர்த்தம். பத்ததி அப்படின்னா சிஸ்டம்ஸ், ஒரு முறை, குருமூர்த்தி முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இலவச ஜிஎம்பி 360 பிரசன்னம் இன்று 2/12/2025 செவ்வாய்க்கிழமை 7:30 மணி. உங்கள் கேள்விகளுக்கு எல்லாருக்கும் ஜிஎம்பி பிரசன்னம் மூலமா பதில் சொல்ல போறேன். இன்றைய நமது வகுப்பில் குறைந்தபட்சம் 34, அதிகபட்சம் 59 அப்படி ஜிஎம்பி பிரசன்னம் எனக்கு சொன்னது. இதுவரை 25 பேர் தான் இருக்காங்க. வெயிட் பண்ணலாம். நிச்சயமா 34 பேர் வருவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எனக்கு. நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போ எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாதவங்க கேட்ட பேசுங்க. எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். இன்னைக்கு ரொம்ப குறைந்த நபர்களே இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே பதில் சொல்லலாம், கவலைப்படாதீங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி தெளிவாக கேட்கணும். எனக்கு எப்போது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்? நான் எப்போது வெளிநாடு செல்வேன்? எனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும்? நான் என்னுடைய எம்டி லேண்ட்ல எப்போ வீடு கட்டுவேன்? நான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்கலாமா? நான் எம்எல்ஏ ஆக முடியுமா அல்லது எம்பி ஆக முடியுமா இல்லை கவுன்சிலர் ஆக முடியுமா? இந்த மாதிரி நான் எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த பிரசன்னம் உங்களுக்கு சரியான பதிலை சொல்லும். ஒவ்வொரு முறையும் நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால கேள்வி கேட்கும்போது கரெக்டாக கேளுங்க. உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்க இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கீர்த்தனாவை கூப்பிடுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாணியம்படியிலிருந்து கீர்த்தனா. எனக்கு ஒரு கேள்விதான். என் அப்பா எப்பொழுது எங்களோடு வந்து சேர்வார்? ஒரே நிமிஷம். நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 77 ஐயா. 77. ம். ஓகே, பாக்கி எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. பாக்கி எல்லாரும் மியூட் போடுங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் சரி, எல்லாருமே மியூட் போடுங்க. அவங்க கீர்த்தனா மாத்திரம் பேசட்டும். கீர்த்தனா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா, இருக்கேன். ரைட், ஓகே. அப்பா என்னுடன் எப்போது வந்து சேருவார்? கரெக்டா? ஆமாங்க ஐயா. குடும்பத்தோட எப்ப வந்து சேருவார் அப்படி? ரைட்.
அவர் ஏதாவது கோச்சின்னு போயிட்டாரா இல்லை தனியா இருக்காரா? அவர் வந்து தனியா இருக்காருங்க. என் என் பிள்ளைங்களோட பேசுறாரு. ஆனா எங்க அம்மாவோட வந்துட்டு வந்து அ அது என்ன சொல்றது? ஒத்துமையா வந்து வாழ மாட்டேங்கிறாரு. தனியா இருக்காரு. யாருக்கா வீட்டுல மேஜர் ஆபரேஷன் ஆச்சா? இல்லங்க. யாருக்கும் எதுவும் ஆகல. ஏதாவது லேண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இருக்குங்க. என் அம்மா வீட்டு சைடு ஒண்ணு இருக்குது. அது எழுதி தரேன்னு இன்னும் எழுதி தரல. அவருடைய நண்பர்கள் யாராவது நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்களா உங்க அப்பாக்கு? நெறைய பேர் இருக்காங்கய்யா. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் முருகன் பேர் அல்லது சிவன் பேர் கொண்டவர்கள்? இருக்காங்கய்யா. அதுல யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுங்க. ஆ. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பா இருக்காரு, ஈகோஸ்டிக்கா இருக்காரு. ஆமா, 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 ஆமாங்கய்யா. அப்படிதான் இருக்காரு. யாருக்கும் வந்துட்டு அடி பணிஞ்சு போமாட்டாரு. ஆமா, அவருக்கு தெரியாத ஜோசியமே இல்ல. அதனால அவரு அப்படி. ப்ரூஸ்லி சதாம் ஹுசேன் மாதிரி அவரு. ஆமா ஐயா. அவருக்குன்னு ஒரு ரூட் வச்சுட்டு அதை விட்டு ஆமா. வெளியிலேயே வரமாட்டார். ஆமாங்கய்யா. அப்படிதான் இருக்காரு. ஃபுல்லாமே கரெக்ட்டு. சரியாகும். அடுத்த வருஷத்துக்குள்ள அவர் வருவார், கவலைப்படாதீங்க. சரிங்க அவருக்கு ஐயா. ஏதாவது மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அப்போ ஆ. வந்து அவர் உணர்வார். ம், ம். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா தானே இவங்கெல்லாம் திருந்துவாங்க. அவங்க வந்து இப்போ வேற ஒரு லேடியோட இருக்காங்க ஐயா. அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல எனக்கு. ம் அதனால ம் வந்துட்டு என் அம்மா வந்துட்டு உணர மாட்டேங்கிறாரு சரியா. இவங்க வந்து நம்ம அவருக்கு என்ன வயித்துக்கு வயசு? 50 ஆயிடுச்சுங்க ஐயா. கரெக்ட்டா 50 ம். வயசு. அந்த லேடிக்கு கணவன் இல்லையா? இருக்காங்க ஐயா. அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து எங்க அப்பாவோட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய குழந்தைங்க. ம். இல்ல, அது சரியாயிடும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ம். எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சில பரிகாரமா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க ஐயா. அதை பண்ணுங்க, சரியாகும். ஓகேவா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்தது மீரா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பேச தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நல்லது. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. என்னுடைய உடல் வலி எப்போது குணமாகுங்க ஐயா? உடல் வலி 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 360ங்களாங்க ஐயா? 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 66ங்க ஐயா. 66ஆ? ஆமாங்க ஐயா. இது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாம அவஸ்தைப்படுறீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. அதேதாங்க ஐயா. எல்லா எதனால டெஸ்டும் வலி? பார்த்துட்டேன், அதாவது எல்லா டெஸ்டும் போயிட்டேன், எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆமாங்க. இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நீங்க என்ன பண்ணுங்க, தினசரி ராவு காலத்தில், ஓகேங்க ஐயா. தினசரி, தினசரி. ஓகேங்க ஐயா. ஆமா, ராவு காலத்தில் ம். துர்க்கைக்கு ஏதோ ஒரு முரட்டு அம்மன், காளியம்மன், ஓகேங்க. மாரியம்மன், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, உக்கிரமா ஆ. இருக்கும்ல, ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த அம்மனுக்கு போயிட்டு விளக்கேத்தின்னு வாங்க. சரிங்க ஐயா. அந்த விளக்கேத்தும் போது அந்த அதுக்குள்ள எண்ணெய் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அந்த எண்ணெயை கையில கொஞ்சம் விரல்ல எடுத்து எங்க வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவிண்டே வாங்க. சரிங்க ஐயா. எனக்குங்க ஐயா உடல் வலிங்க சொல் ஐயா. அப்படியே முழுவதுமே நாளைக்கு காய்ச்சல் இல்ல, வருதுன்னா அதுதான் எப்படி? அதுதான் நான் ஆ. சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு தான் ஓகே. உங்களுக்கு ரெமெடி சொல்றேன் நான். ஓகேங்க ஐயா. அங்க துர்க்கைட்ட இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அதுல இஞ்சி உப்பு கலந்து தினசரி சாப்பிட்டுட்டே வாங்க. சரிங்க ஐயா. எப்பெல்லாம் போறீங்களோ அங்க ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க வேண்டியது, அதை கொண்டு வந்து பிழிய வேண்டியது, அதுல கொஞ்சம் உப்பு சரிங்க. இஞ்சி போட்டு சாப்பிட வேண்டியது. சரிங்க ஐயா. சரிங்க. சரியா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இதை பண்ணிட்டே வாங்க. திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாட்களில் சரிங்க ஐயா. கண்டிப்பாக நீங்க கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஓகேவா? சரிங்க ஐயா. சிவன் கோயிலுக்குங்க ஐயா. சிவன் கோயில்ல. ஆமா, சரிங்க ஆமா. ஐயா. அ இதை அ பண்ணிட்டே வாங்க, அண்ணன் சரியாயிடும். சரிங்க ஐயா. சொல்லுங்க. நல்லெண்ணெய் தீபம் தானுங்க ஐயா? நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே. 31 பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 4 பேர் வந்தா நல்லா இருக்கும். ஓகே.
அடுத்ததா ஆனந்த் எஸ் தனபாலன். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. ஓகே, எனக்கு இப்போ சார் ஆண் குழந்தை பிறக்கும். சார் கேட்டுச்சா? கேக்குது கேக்குது சார். ஓகே. எனக்கு எப்போது ஆண் குழந்தை? 108 ஒரு நம்பர் சொல்லுங்க. 32 சார். 32. முப்பத்தி ரெண்டு தானே சொன்னீங்க? ஆமாம் சார். இதான் அபார்ஷன் ஆச்சா சார்? இல்லை சார், அபார்ஷன் ஆகல சார். இந்த 2 வருஷத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு சார். மீன்ஸ் இன்னும் 2 வருஷம் டைம் இல்லையா சார்? ஆமா, இந்த 2 வருஷத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ம். இந்த 2 வருஷத்துக்குள்ள இல்லைன்னா கஷ்டம். ம், சரி சார். ஓகேவா? ம், சரி. எல்லோருக்கும் நமஸ்காரம். பார்த்தீங்கன்னா நம்ம குறைந்தபட்சம் 34 பேர் அப்படின்னு சொன்னோம். இப்போ 34 பேர் வந்துட்டாங்க. அதிகபட்சம் 59 பேர் சொல்றோம். அது எப்படின்னு தெரியல, அது கடவுள் கையில இருக்கு. இதுதான் ஜிஎம்பி பிரசனத்தோட மகிமை. 6:14க்கு நான் போட்டு பார்த்தேன். போட்டப்போ 34 பேர் வருவாங்க அப்படின்னு காமிச்சது. இப்போ கரெக்டாக 34, இன்னும் 2 பேர் வராங்க, 36 பேர் வந்துருவாங்க. அப்போ இந்த பிரசனத்தோட வலிமையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல எவ்வளவு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா கத்துக்கலாம். இந்த கிளாஸ் நான் எடுக்க போறேன் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னா என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம். இவர் தான் குருமூர்த்தி. இவர் மூலமாக நான் பிரசன்னத்தில் பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். கேபி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா கூட ஜிஎம்பி தெரிஞ்ச பிறகு நிறைய விஷயங்களை விட்டு கத்துட்ட பிறகு அதை நிறைய டெவலப் பண்ண முடிஞ்சதுனால ஸோ இந்த 34 பேரை நம்ம இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த புகழ் வந்து அந்த பெருமை வந்து அவருக்கு தான் சேரும். மகாபிரிவா சரணம், குருமூர்த்தி சரணம். அடுத்தது மாதேஸ்வரன். ஐயா வணக்கங்க ஐயா. ஈரோட்ல இருந்து மாதேஸ்வரன் ஐயா. என்னுடைய மூத்த மகள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாமா அல்லது மேற்படிப்புக்கு செல்லலாமா? என்னுடைய மூத்த மகள் பையன் பொண்ணுங்க சார். மகளா? மகள். ஆமாங்க ஐயா. உங்க மூத்த டாட்டர் அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா சார். ஆமா சார். ஓகே, உங்க மூத்த பொண்ணு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா மகன்ங்கிறது எனக்கு சரியா காதல விழ, அதனால கேட்டேன். ஓகே ரைட் சார். என் மூத்த மகள் சார். என் மூத்த மகள் இந்த வருடம் 3வது ஆண்டு கல்லூரி முடிக்கிறாங்க சார். அவங்க வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாமா அல்லது மேற்படிப்புக்கு செல்லலாமா? 108 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 15ங்க சார். அரசு வேலை முயற்சி செய்வது சிறப்பாக இருக்கும் சார். நன்றிங்க சார். அரசு வேலை முயற்சி செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் இல்ல ஃப்ராக்சர் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சா சார்? சார் ஃப்ராக்சர் ஆகல சார். பட் வண்டியில இருந்து கீழே விழுந்து சின்ன வயசா இருக்கு. இல்ல கொஞ்சம்
ரொம்ப அடிபட்டு போயிருக்கு சார். ஸ்டிச்சஸ் ஏதாவது ஆச்சா? தையல் போடுற மாதிரி இல்லை? தையல் போட வேண்டியது இருந்து போடாமையே பொண்ணு சரி பண்ணாங்க சார். அது ஒரு மேஜர் அடிதான் இல்லையா? ஆமா, பைக்ல இருந்து ரொம்ப விழுந்து ஆள் தப்பிச்சது பெரிய விஷயம் சார். ஓகே நான் சார். பைக்குக்குள்ள சிக்கிட்டாப்ல சார், ரோட்ல வந்து இழுத்துட்டு வந்துருச்சுங்க சார். ஆண்டவா. உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ரைட்டுங்க சார். அதான் குரூப் ஒன் எழுதுறதுக்காக தான் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டினேங்க சார். அதுக்காக தான் சரி உங்ககிட்ட உத்தரவு பண்ணுங்க வாங்கி. சார், பண்ணுங்க. ரைட்டுங்க சார், ரைட்டுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றிங்க சார், நன்றிங்க சார். நல்லது. அடுத்து கண்ணகி. கண்ணகி கண்ணகி ஐயா வணக்கங்க ஐயா. சுபப்பிரியா. கண்ணகி சொல்லுங்க. ஐயா என்னுடைய தம்பி பொண்ணு எப்பொழுது பேசும்? தம்பி பொண்ணு. பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க ஐயா. என்ன வயசா இருந்ததுக்கு? 5.5 வயசு ஆகுதுங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சிடும் மேடம். நன்றிங்க ஐயா. என்ன மாதிரி பிரச்சனை அதுக்கு? 11 மாசம் குழந்தையா இருக்கும்போது பிரெயின் ஃபீவர் வந்துருச்சுங்க ஐயா. ம். அதுல இருந்து அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி தான் கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தது. அப்பான்னு கூப்பிடுதுங்க ஐயா அப்போ. அந்த பிரெயின் ம். ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பொறந்தப்ப எந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்களோ அதே மாரி ஆயிட்டாங்க ஐயா. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ மத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வருதுங்க ஐயா. ஆனா இன்னும் பேச்சு மட்டும் வரலைங்க ஐயா. பேச்சு இந்த வாய் தாட வந்து அசைக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. எதுவும் சப்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வாயில வந்து ம். ஜொள்ளு வந்துட்டே இருக்கு. அந்த மாரி இருக்காங்க ஐயா. குழந்தை ஜாதகம் பார்க்கணும் மேடம். சரிங்க ஐயா. நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நான் சில பரிகாரம்லாம் சொல்றேன். அதை பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க ஐயா. நல்லது. நன்றிங்க ஐயா. சுபப்பிரியா. சுபப்பிரியா. நமஸ்காரம் சார், நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஐயா, என்னுடைய மகள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வாளா? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா? இருக்குதுங்க ஐயா. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க ஐயா. தாராளமா போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தாராளமா ரொம்ப போலாம். டென்டல் சம்பந்தப்பட்ட படிப்பு இப்ப பிடிஎஸ் முடிச்சிட்டாங்க. சரி. எம்டிஎஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீட் எக்ஸாம் எழுதணும். எழுதி ம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போய் படிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. தாராளமா So, பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. தாராளமா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்து தாமரை சேகர். தாமரை சேகர். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சார் என்னோட 2வது மகன் முத்துசெல்வனுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பண்ணலாமா? எப்ப பண்ணணும்? 2வது மகனுக்கு திருமணம். ஆமாங்க சார். கரெக்டா? ஆமாங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 100ங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபாரின்ல இருக்காரா? இங்க இருக்காரா? இல்லைங்க சார், இங்கே தான் இருக்கான் சார். அவன் டெவலப்பர் சார். ஒரு டெக்னாலஜி வேலை எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் சார். அவருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு அவன் இன்னும் முயற்சி பண்ணல அதுக்காக.
அம்மா எப்படி இருக்காங்க? என்னங்க சார்? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பையனோட அம்மா நான் தாங்க சார். உங்க அம்மா. எனக்கு அம்மா இல்லைங்க சார். அம்மா இறந்துட்டாங்க. ஓகே. நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு அம்மா இருக்கக்கூடாது, அதனால தான் கேட்டேன். ஆமாங்க சார். இப்போ உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. சார், என்னோட 2வது மகன் முத்துசெல்வனுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கோம். எப்போ பண்ணலாம்? நெக்ஸ்ட் இயர் பண்ணிடுங்க மேடம். நெக்ஸ்ட் இயர். ஆமா, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள நல்ல வரணும் ஒன்று வரும், பண்ணிடுங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. சரிங்க சார். இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாமா சார்? இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். சரிங்க சார். கேள்வி கேட்டவங்க எல்லாரும் மியூட் போட்டுருங்க. நான் ஒருத்தராக கூப்பிடுறேன். அனந்தராமன் வாங்க சார். குட் ஈவினிங் சார். அனந்தராமன், சென்னையிலிருந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனது அலுவலகத்தில் பணிபுரியும் என்னுடைய நண்பருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் சார்? ஆனா பெண்ணா? ஆண் சார். என்ன வயசு? 42. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 9 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க சார். அவருக்கு அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க சார். அப்பா? அப்பா இல்லைங்க சார். யாரோ ஒருத்தர் இல்ல? ஆமாங்க சார். இவர் வந்து ஒரு குறையுள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சார். ஓகே சார். ஏதோ ஒரு குறை இருக்கலாம். டைவர்ஸியா இருக்கலாம், விடோவா ஓகே. இருக்கலாம், ஓகே. இல்ல கொஞ்சம் ஒன்றரை கண்ண மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று குறை ஒன்று சொல்லுவோம்ல, ஆமாம் சார். அந்த குறைகளை ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு. ஓகே. எனக்கு தமன்னா நயன்தாரா தான் வேணும் அப்படின்னா கஷ்டம். கஷ்டம். ஓகே. அதை மாத்திரம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். அவங்க வீட்டில் யாருக்கோ ஆப்ரேஷன் ஆன மாதிரி காமிக்குது. ஆமாங்க சார். அவங்க சிஸ்டருக்கு ஆயிருக்கு. ரைட்டோ, ஆயிடும் Okay. சார். அவருக்கு இந்த மாதிரி இதை சொல்லுங்க. அவர் ஒத்துப்பாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரிங்க. இந்த விஷயம் மாத்திரம் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது சிகாமணி. சிகாமணி. கற்பகம் வாங்க. கற்பகம். 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 நான் பேசுறது கேட்கலையா? வந்துட்டேங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. கற்பகமா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க மேடம். ஐயா, எனது 2 மகள்களுக்கும் எங்கள் விருப்பப்படி திருமணம் நடக்குமா அல்லது அவர்கள் விருப்பப்படி திருமணம் நடக்குங்களா ஐயா? மேல 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 120ங்க ஐயா. ஒருத்தருக்கு அவங்க விருப்ப பிரகாரம் கல்யாணம் நடக்கும். அது இளைய பெண்ணா இருக்கலாம். என்ன வயசா இருந்தா உங்களுக்கு? 19 வயசுங்க ஐயா சின்ன பொண்ணுக்கு. பெரிய பெரிய பொண்ணுக்கு 21 வயசு ஆகுதுங்க ஐயா. 2வது மகளுக்கு அவர்கள் விருப்ப பிரகாரம் தான் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சிகாமணிங்கய்யா. ஒரு நிமிஷம் சிகாமணி வெயிட் பண்ணு. சிகாமணி வெயிட் பண்ணு. கற்பகம் மேடம் கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க ஐயா. அது எதுவும் பண்ண முடியாதுங்களா ஐயா? மாத்தி எதுவும் பண்ண முடியாது. சின்ன பொண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனைங்க. அதனாலதான் சரி கேட்டேங்க ஐயா. இல்ல, அதனாலதான் நானும் சொன்னேன் 2வது பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது இல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆமாங்க ஐயா. பேசி பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. ஒரு அடாவடி பண்ணாம நார்மலா பேசி பாருங்க. சரிங்க ஐயா. நான் இந்த காலத்துல நம்ம ஏதாவது சத்தம் போட்டோம்னா டபக்குன்னு நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சினிமா பார்த்து எல்லாம் பழகிட்டாங்க. ஆமாங்க ஐயா. சினிமா பார்த்து பழகி
அவனை என்ன பண்றான் பாருன்ட்டு ஒரு 10 பேர் ஆட்டோல அழைச்சிட்டு வந்து அடிக்கிறது தான் வேலையா இருக்கு. நாங்களும் பொறுமையா பேசிட்டு தாங்க ஐயா இருக்கோம். சினிமாவால எல்லாம் கெட்டு குட்டுச்சுரு ஆயிட்டாங்க. அதான். விஜய்க்கு போய் ஓட்டு போட சொல்லுங்க. அவனை முதல்வர் ஆக்கினா நம்ம எல்லாமே சரியா போடும். நம்ம கரெக்டா அந்த மாதிரி ஆயிடுத்து இந்த இளைஞர் உலகம் ம் இல்லையா? ஆமாங்க நீங்களாம் ஐயா. கஷ்டப்பட்டு எவ்வளவோ படிச்சிருப்பீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. பட் பசங்களுக்கு இந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது. அவங்க பிறக்கும் போதே 2 வீலர்ல ஏறி தான் போறாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. நம்ம நடந்து போன இடங்கள்லாம் உங்களுக்கு 2 வீலர், கார்ல தான் போறாங்க. இது ஃபேனே பரிகாரமா ரெடி இல்லாம பண்ணி பரிகாரம் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நான் சொல்லணும். நாளைக்கு பேசுங்க. சரிங்க ஐயா. நல்லது. நன்றிங்க ஐயா. சிகாமணி வாங்க. சார் வணக்கம் ஐயா. நான் கோவையிலிருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. எனது 2வது மகன் வந்து ஜெர்மனியில வேலை செய்றாங்க ஐயா. அந்த 2வது கம்பெனி மகன். ஆமாங்க. அங்க வேலை செய்றாங்க ஐயா. அந்த கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனி கூட மெர்ஜ் ஆயிடுச்சுங்க. சரி. அந்த கம்பெனிக்காரங்க ஏற்கனவே இருந்தவங்களெல்லாம் வேலை தூக்குற மாதிரி இருக்கு. ம். அவனை அங்க வச்சுக்குவாங்களா இல்ல வேற வேலை தேடுறது பெட்டரான்னு கேக்குறேங்க ஐயா. 2வது மகனா? பையன் தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்க சார். வேற வேலை மாறுறது தான் நல்லது. ஓகே. சரிங்க சார். சரிங்க இங்க சார். ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க. சரிங்க சார். அதனால வேற வேலை அவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கவலைப்படாதீங்க. சீக்கிரம் பயப்பட வேண்டாம். அமைப்பாங்க சார். சீக்கிரம் அமைமாங்க சார். ஏன்னா இந்த அமைஞ்சிரும். ஜனவரியில அவங்க டேக் ஓவர் பண்றாங்க சார். அவருக்கு இந்த வேலையிலையும் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற வேலைக்கு போனாலும் சௌக்கியமா இருப்பாரு. கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சரிங்க சார். கவலைப்படாதீங்க. ரெண்டுமே பெட்டரா தான் இருக்கும் இல்லைங்களா? ரெண்டுமே நல்லா இருக்கும். சரிங்க வேற சார். வேலை இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகேவா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்து வெங்கடேஷ் சி. வெங்கடேஷ் அப்புறம் 2434A என்னமோ பேரு பெருசா இருக்காது. என்ன இது? 2434LPAZ106S அங்கராஜாவா? ஹலோ வெங்கடேஷா? சார் வெங்கடேஷ் பேசுறேன். வணக்கங்க சார். வணக்கம். சொல்லுங்க. என்னுடைய குலதெய்வம் என்னங்க சார்? உங்களுடைய குலதெய்வம்? ஆமாங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 9ங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 100ங்க. 108க்குள்ள 100ஆ? ஆமாங்க சார். உங்களுடைய குலதெய்வம் பத்தி என்ன மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கு? யாராவது சொல்லியிருக்காங்களா? குழப்பமா இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க சார். ஆல்ரெடி ரெண்டு விஷயம் காமிக்குது. சரிங்க சார். 2 விஷயம் காமிக்குது. அதை நான் கிளியர் பண்றேன். சரிங்க சார். ஆல்ரெடி வைத்தீஸ்வரன் சொல்லியிருக்காங்க சார். ம். ஆனா இப்போ நீங்க எந்த ஊர் சார் நீங்க? நாங்க இங்க நேட்டிவ் எல்லாம் வந்துங்க சார் ஊட்டி சைடுங்க சார். இப்போ நாங்க இருக்கிறது திருப்பூர்ல பல்லடம். சரி. வைத்தீஸ்வரன் கோயில்னு யார் சொன்னா? வைத்தீஸ்வரன்ட்டு அம்மா எல்லாம் சொன்னாங்க சார். ஆனா அம்மாவுக்கே குழப்பமா இருக்கு. ஆனாங்க இடையில நாங்க இந்த ஜாதகம் பார்க்கும்போது ஆண் தெய்வம் இல்ல பெண் தெய்வமா இருக்கிறதுக்கு சான்ஸ்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குழப்பமா இருக்கு. உங்கள்கிட்ட கேட்க. இல்ல அதான் நீங்க குழப்பத்தெல்லாம் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா 2 விதமா சொன்னாங்களா? வைத்தீஸ்வரன் வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க சார். வைத்தீஸ்வரன் சொன்னாங்க சார். இந்த ஜாதகம் எல்லாம் நாங்க பார்க்கும்போது அம்மன் சொன்னாங்க சார். எங்க அம்மா எல்லாம் வந்து வைத்தீஸ்வரன் சொல்றாங்க. நான் அவங்களுக்கே குழப்பமா இருக்குங்க சார். சார் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் தான் குலதெய்வம். ஓ சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க சார். இன்னொரு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பெண் தெய்வம். பெண் தெய்வம் இஷ்ட தெய்வம் பத்ரகாளி அம்மன். இஷ்ட தெய்வத்தையும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். ஓகேவா? சரி. சரிங்க சரிங்க சார். தேங்க்யூ. வைத்தீஸ்வரன் கோயிலை நீங்க தாராளமா வணங்கலாம். அது உங்களுக்கு குலதெய்வமாக மாறும். சரிங்க சார். சரி. குழப்பங்க ஏன்னா நீங்க சொன்ன நம்பர் எல்லாம் குழப்பமான நம்பர். டபுளா காமிக்குது. சரி. சரிங்க சார். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா வைத்தீஸ்வரன் அம்மா சொன்னதை அப்படியே எடுத்துக்கங்க. சரிங்க சார்.
அதே சமயம் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஆமாங்க. அதையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. சரிங்க 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 சரியா? சரிங்க சார். தேங்க்யூ. உங்க அப்பா பேரோ இல்ல உங்களோட உடம்பிறந்த பேரோ யாருக்காவது குரு குரு சார்ந்த பேரா, சிவன் சார்ந்த பேரா? அப்பாவுக்கு சிவன் சார்ந்த பேருங்க சார், சொக்கலிங்கம். சொக்கலிங்கம். அப்ப கண்டிப்பாக சரி வைத்தீஸ்வரன் கோயில் தான் கெட்டியா, அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. சரிங்க சரிங்க சார். ஓகேவா? தேங்க்யூ அதுல தேங்க்யூ. எந்த குழப்பமும் இல்லை, தைரியமா இருங்க. அம்மா சொல்றதை சரி அப்படியே பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க சார். நல்லது சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வெங்கடேஷ். அடுத்தது முகேஷ் பாரதி. முகேஷ் பாரதி. சார் வணக்கம் சார். இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் தொழில் செய்துட்டு இருக்க தொழில் வந்து இடம் மாத்தலாமா வேண்டாமா, இங்கே ரெகுலரா பண்ணலாமா சார்? $120 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 18ங்க சார். நீங்க மாத்திர மாதிரி ஏதாவது ஐடியால இருக்கீங்களா? சார் ஒரே இடத்துல இப்போ 9 வருஷமா இந்த இடத்துல இருக்கோம் சார். கொஞ்சம் சரி. ஒரு சில டைம்ல நல்லா சேல் ஆகுது, ஒரு சில டைம்ல ரொம்ப டவுன் ஆகுதுங்க. எங்க, எந்த ஏரியாவும் ஏரியா, கொஞ்சம் எந்த ஊரு? எந்த ஊரு? கோயம்புத்தூர்ல சார், சுங்கம். பக்கத்துல ஏதாவது மசூதி ஏதாவது இருக்கா நியர்பை? இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ல இருக்குங்க சார். இருக்கு இல்ல? ஆமாங்க. $18 சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். மாத்தினா நல்லது சார். சரிங்க சார். ஓகேங்க சார். இப்போ மாத்துறது அதுக்கு இப்போ இப்போ அதுக்கு வாய்ப்பு ஸ்டெப் எடுக்கலாமாங்க சார்? இப்போ கொஞ்சம் கடன்ல தான் இருக்கு. தாராளமா எடுக்கலாம். தாராளமா சரிங்க சார். எடுக்கலாம் சார். ஓகே. உங்க அம்மா ஓகே எப்படி இருக்காங்க? சார், நல்லா இருக்காங்க சார். யாருக்கா வீட்டுல ஆபரேஷன் ஆச்சா? அப்பா அம்மா இல்ல உங்களோட ஒய்ஃப்? ஆப்ரேஷன் ஆமாம் சார். ஒரு அப்பா கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க. அதுக்கு ஸ்டிச் போட்டு இது பண்ணாங்க. இடம் மாத்திருங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார். சரி, தேங்க்யூ சார். விக்னேஷ் மணிகண்டன். விக்னேஷ் மணிகண்டன். குருஜி கோச்சிக்காதீங்க குருஜி, கொஞ்சம் டிரைவிங்லிங்க குருஜி, ஒரு 15 மினிட்ஸ் டிராப் பண்ணிடுவேன் குருஜி. ரைட், அப்புறம் பார்க்கலாம். க்ளோஸ் ஓகே. பண்றேன். தாமோதரன், ஈரோடு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா எனக்கு எப்போ திருமணம் நடக்கும்? என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? 33 ஐயா. இதா கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, ஒரு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்போ அதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அந்த என்கேஜ்மெண்ட் எதனால ஸ்டாப் ஆச்சு மேடம் சார்? அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா வந்துட்டு உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், நான் எங்க வீட்டிலே இருந்துப்பேன், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. நல்ல ரூல்ஸா இருக்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எதுவுமே சொல்லாம அவங்களே வந்துட்டு வேண்டாம்னு சொல்லி அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சார். ஓகேங்க ஐயா. உங்களது முதல் திருமணத்தில் பிரச்சனையை காமிக்குது. திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகேங்கய்யா. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இந்த திருமணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையா நீங்க பண்ணணும். ஓகேங்கய்யா. ஏன்னா உங்களுக்கு 2 திருமணம் காமிக்குது. ஓகேங்கய்யா. சரியா? சரிங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. 2வது திருமணம் தான் உங்களுக்கு உருப்படியா இருக்கும். முதல் திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். ஓகேவா? அது எப்பங்க ஐயா முடியும்? அது என்ன கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்றதுக்கு எப்போ முடியும்னு கேக்குறீங்க? உங்க ஜாதகம் பார்க்கணும் சார். சில கோளாறு இருக்கு. சரிங்கய்யா. சில கோளாறுகள் நான் சபையில் சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்துல சில கோளாறுகள் இருக்கு. அதை நான் உங்க ஜாதகத்துல பார்த்து நான் சொல்றேன். ஓகேவா? அது எப்பங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றது, எப்படி பண்றது? இது எப்படி வந்தீங்க நீங்க?
இந்த இதுல லிங்க் மூலமா வந்துங்க ஐயா. இல்ல அந்த லிங்க்கு நான் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்க ஓகேங்க அந்த நம்பர் தான் என் நம்பரு. ஓகேங்க ஓகே. புரியுதா இல்லையா? ஓகேங்க ஓகே. அந்த நம்பர் அடிச்சா நான் எடுக்க போறேன். அவ்வளவுதான். ஓகேங்க. நல்லது. பத்மநாபன். பத்மநாபன். ஹலோ பத்மநாபன் வாங்க. பத்மநாபன். குருஜி கேக்குங்களா? கேக்குதுங்களா குருஜி? ஆமா பத்மநாபன். பத்மநாபன். சொல்லுங்க சார். சார் நான் எப்பொழுது இடம் வாங்கி வீடு கட்டுவேன்? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 5. பூர்வீகத்துல ஏதாவது இடம் இருக்கா உங்களுக்கு? பூர்வீகத்துல இருக்குயா, ஆனா அது கொஞ்சம் குழப்பத்துல இருக்கு. பிரச்சனையில இருக்க? ஆமா குழப்பத்துல இருக்கு. அப்பா வழியா அது? ஆமா அப்பா வழி. அப்பா வழி கூட பிறந்தவங்களுடைய லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? கூட பிறந்தவங்கலாம் எங்க சித்தப்பா ஒருத்தர் கண்ணு தெரியாம இருக்காரு, ஒருத்தர் இறந்துட்டாரு, மீதி 3 அகால லேடிஸ். மரணமா? அகால ஆமா மரணமா? அதாவது லேடிஸ் அகால ஏதாவது மரணம். இளம் விதவையா இருக்காங்களா? இளம் வயதில் கணவனை இழந்தவர்கள் இருக்காங்களா? இளம் வயதுல கொஞ்சம் நார்மல் வயசுல விதவையா இருக்காங்க ஒருத்தங்க. ஒரு 50? இருக்கும். 45 50 வயசுக்குள்ள கணவனை இழந்துட்டாங்க. ஆமா இழந்துட்டாங்க. ஆமா பூர்வீகத்துல ப்ராப்ளம் இருக்கு சார். ஆமாங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதான் குழப்பமா தான் இருக்கு. அங்க போற மாதிரி ஐடியாவே இல்ல. வரமாட்டேன், எனக்கு தோணவே மாட்டேங்க போறதுக்கு. நீங்க இடம் வாங்கி கட்டணும், இடம் வாங்கிட்டீங்களா? இல்ல குருஜி, அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே தடங்களா தான் இருக்கு. சரியாவே செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் போராட்டமா இருக்கும் சார். ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும். அதை சரிங்க அவ்வளவு சார். ஈஸியா அது காமிக்கல. சரி. உங்க அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு? அவங்க இப்போ கொஞ்சம் கால் அடிபட்டு வீட்டுல தான் இருக்கு. போன மாமியார்? வருஷம் கால் எலும்பு உடஞ்சிச்சு. மாமியார் இருக்காங்க, மாமியார். அவங்க கொஞ்சம் அவங்களும் ஹெல்த் கொஞ்சம் இதுவா தான் இருக்காங்க. யாருக்கா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கா? உங்களோட கூட பிறந்தவங்க அப்பா அம்மா, அம்மா இல்ல கூட அம்மா ஒய்ஃப்? அம்மாவுக்கு இல்ல, அம்மாக்கே இருக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம். ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரைட் சார். நீங்க இடம் வாங்கி கட்டுறதுக்கு நிறைய போராடணும் சார். இடமா ஏதாவது வீடா வாங்கினா நல்லது. பழைய வீடு வாங்கி சரிங்க ஆல்டர் பண்ணிக்கணும், அதான் நல்லது. சரிங்க சரிங்க சரிங்க. இந்த செகண்ட் அதுக்கு ஹேண்ட்ல என்ன வீடு அம்மா? வருது. சரிங்க சரிங்க பழைய வீடு வாங்கி நீங்க ஆல்டர் பண்றது நல்லது. சரிங்க. அதுக்கு நான் என்ன பரிகாரமா என்ன சாமி கோயில் எதனா அது உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சார் சொல்லுங்க. சரிங்க நன்றிங்க. சரிங்க நன்றி. ராமநாதன் ஸ்ரீனிவாசன். ரமணன் ஸ்ரீனிவாசன் சார். ரமணன் ஸ்ரீனிவாசன். கோவிந்தராஜன் பாலாஜி. கோவிந்தராஜன் பாலாஜி. சார் நான் ரமணன். வணக்கம் சார். இல்ல ரமணன் முடிச்சிட்டு வரேன் சார். கொஞ்சம் wait. சார். கோவிந்தராஜன் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரமணன் முடிச்சிட்டு வரேன். சார் எனக்கு அண்ணா ஒருத்தர் வந்திருக்காரு இங்க, வெங்கட்நாராயணன். அவருக்கு ஒரு இது கேட்கணுமா? கேட்டுக்கிறேன். கேள்வி ஒழுங்கா கேட்கணும், அதை சொல்லி கொடுங்க. சொல்லிட்டேன் சார். நமஸ்காரம் சார், நான் வெங்கட்நாராயணன் பேசுறேன். நமஸ்காரம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க தானேல தான் இருக்கோம். நாங்க பாம்பேல. எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? கும்போணமா? எனக்கு கும்பகோணம், தஞ்சாவூர் பக்கத்துல தியாகராஜபுரம்னு ஒரு ஊர். தியாகராஜபுரம் தஞ்சாவூர் பக்கத்துலயா கும்போணம் பக்கத்துலயா? கும்பகோணம் பக்கத்துல ஆக்சுவலி. மருதானூர் போற வழி. கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரூட்ல இருக்கு. மருதானல்லூர் போற வழி சொல்லுங்க. மயிலாடுதுறை. மருதானல்லூர் போற வழி. அது மருதானல். அவருக்கு அவ்வளவு தூரம் தெரியல சார். ரைட் ரைட், எனக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன?
எனக்கு சார் பூர்வீக சொத்து இருக்கு. அதுல 3 சரி எங்க பெரியப்பா ஃபேமிலி, 2 பெரியப்பா ஃபேமிலி பிளஸ் எங்களோட ஃபேமிலி. இதுல சரி வந்து 3 பேருமே எங்க அப்பா, சின்ன பெரியப்பா அண்ட் பெரிய பெரியப்பா 3 பேருமே போயாச்சு. இந்த சொத்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எனக்கு வந்து 3 பேர், எங்க ஃபேமிலில 3 பேர். எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒருத்தர், அதுக்கு முன்னாடி ஒருத்தர். எனக்கு 2 பெரியப்பா. ம் ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பூர்வீக சொத்து இருக்கு ஊர்ல. சரி அந்த சொத்து எப்ப வித்து எங்களுக்கு என்னோட பங்கு கிடைக்கும்? தியாகராஜபுரமா திப்பிராஜபுரமா? தியாகராஜபுரம். ஓகே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 11. அது வேற யார்கிட்டயா மாட்டின்னு இருக்கா குத்தகையத்தகன்னு ஏதாவது? இல்ல இல்ல Please. எதுவும் இல்ல. இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? இப்ப கண்ட்ரோல்லனாக்கா இப்போ எங்க பெரியப்பா போறதுக்கு முன்னாடி வந்து எல்லார் பேருக்கும் வந்து எழுதி வச்சிருக்காரு அவரு. அது லேண்டா வீடா எப்படி? அது வந்து வீடு பிளஸ் பின்னாடி கொல்லப்புறம் ராகுல இருந்தது. இங்க பாரு, எல்லாரும் எல்லா மியூட் போடுங்க. பிள்ளைங்களும் எனக்கு ஒண்ணுதான். நீ வேற, எல்லா அவன் வேற, இவன் வேற கிடையாது. எனக்கு எல்லா பிள்ளையும் எனக்கு ஒண்ணுதான். எல்லா நான் பிள்ளையும் ஒரே ஒண்ணுதாங்க. நேரங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மியூட் நேரம் போடுங்க. இருக்க மாட்டேன் ராகுல. நானும் உங்க அப்படி இருக்க அப்பாவே வந்து மாட்டேங்க. கேட்டா கூட நான் பதில் சொல்லிக்க எனக்கு தெரியும். எனக்கு ஒழுக்கம் தான் முக்கியம், அப்புறம் தான் மத்தது எல்லாமே. எனக்கு அப்படியே நான் என்ன பண்றது? அப்படியே உடனே போன் பண்றேன், போய் புள்ள சேர்ந்து போனா குணா குணா வாங்க. குணா 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 இருக்கீங்களா? சார் என்ன கூப்பிட்டு பண்ணுங்க சார். என்ன இல்ல குணா மியூட் போடாம குடும்ப சண்டையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சார் நான் ரமணன் சார். சுவாமி இருங்க. சார். ஏன்னா நான் தான் அட்மிட் பண்றது எல்லாமே. இந்த மியூட்டையும் நான் தான் இது பண்ணணும். கரெக்டா? ஆமா சார். நம்ம யூடியூப்ல போடும்போது இதுல அசிங்கமாயிடும். எனிவே அவருக்கு அவரு 11 சொன்னார் இல்லையா? ஆமா சார். அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட. அவர் பேர் என்ன? நான் வெங்கட் நாராயணன். வெங்கட் நாராயணன். சார் உங்க அம்மா எப்படி இருக்கா சார்? அம்மா நல்லா இருக்காங்க சார். முழங்கால் வலி தான். யாருக்கா ஆபரேஷன் ஆயிருக்கா வீட்டுல? என் பையன் பிறந்தது இதுதான், சிசரியன் தான். யாருக்கா 2 கல்யாணம் ஆயிருக்கா? அம்மா வழி அப்பா வழி? இல்லையே. அது மாதிரி எதுவும் இல்ல. இப்ப அந்த எங்க அப்பா வழியில இப்பதான் ஞாபகம் வருது. எங்க அப்பா வழியில எங்க பெரியப்பாவோட பொண்ணு வந்து 2வது கல்யாணம் ஆயிருக்கு. ரைட் விட்டுருங்க. இப்போ உங்க பூர்வீகம் சொல்றீங்க இல்லையா? அது வந்து நிலமா வீடா? அதாவது வீடும் நிலமும் கனெக்ட் ஆனது. வீடு கொல்ல பக்கம் கனெக்டட். அதாவது பெருசா நீட்டமா பின்னாடி போகுமா அந்த மாதிரி இல்லையா? ஆமா ஆமா. இந்த அக்ராரத்து வீடு மாதிரி இல்லையா? ஆமா அக்ராரத்துல தான். அது குறைச்சலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிரவுண்டுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா இருக்கும் இல்லையா? சரி, பக்கத்துல ஏதாவது குளம் நதி ஏதாவது போறதா? இந்த வீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோடு எண்டுல காவேரி போகுது. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு குளம் இருக்கு. சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு இது எப்போ வித்து ஆகும்? வித்து எல்லாருக்கும் பங்கு கிடைக்கும். விக்கிறதுக்கான பார்க்கணும் சார். அதுல வாஸ்து கோளாறு இருக்கு சார். வாஸ்து கோளாறு இருக்கா? ஓகே. ஆமா, அந்த வாஸ்து கோளாறை சரி பண்ண பிறகு எல்லாரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தன் ஒரு திசையில இருப்பான். ஓகே ஓகே. நீங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் போனீங்கன்னா ஒருத்தனும் எவனும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். ஓகே. நீங்க அதுல வாஸ்து கோளாறு சில கோளாறு இருக்கு. நான் அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி. அதுக்கு சில ரெமெடி தரேன், அதை பண்ணுங்க. ஓகே. அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகும். ஓகே ஓகே. 1 வருஷம் 8 மாசம் ஆகும். ஓகேவா? சரி சரி. பட் ஆனா முடியும். அதுல ஒரு கோளாறு ஒண்ணு இருக்கு. அதை நான் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகேவா?
சரி சரி. ரைட். யாராவது ஓ உங்களுடைய அப்பா வழி அம்மா வழியில அகால மரணங்கள் ஏதாவது நிகழ்ந்ததா? அகால மரணம் அப்பா வழியில இல்ல. அம்மா வழியிலயும் எல்லாருமே ஏஜ்டு. அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இது பண்ணாத. இல்ல, அகால மரணம்னா நான் எப்படி கேட்கறேன்னா, ஆக்சிடென்ட் இல்ல, தூக்கு மாட்டிட்டாங்க, விஷம் குடிச்சாங்க, இது மாதிரி ஏதோ இல்ல ஒன்று அந்த நடந்திருக்கும். இல்ல அந்த மாதிரி ஒரு எதுவும் பெண் தெரியல. சாபம் காமிக்கிய சார், உங்களுக்கு ஓகே தெரியாது, ஓகே நீங்க ஓகே. கேட்டு பாருங்க. ஓகேவா? சரி சரி. நான் அம்மாவை உங்களுக்கு கேட்டு பாக்குறேன். அம்மாவை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? சரி சரி. நிச்சயமா இருக்கு. ஓகே. அதனுடைய பாதிப்பு எங்க காமிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. பாதிப்பு 3 ஃபேமிலிக்குமே இருக்கா? ஆமா ஆமா. சரி சரி. ரைட். நல்லது சார். சரி நன்றி நாளைக்கு நன்றி. பேசுங்க. ஓகே ரமணன், நன்றி. ரமணன், சார் சார் நாளைக்கு பேசுங்க, நான் சொல்றேன். சரி சார் கண்டிப்பா. நல்லது. ஓகே. ஓகே கோவிந்தராஜன் பாலாஜி வாங்க சார். சார் நமஸ்தே சார். நமஸ்தே சார். சொல்லுங்க சார். சரி, எனக்கு எப்போ அரசு வேலை நிரந்தரம் அடையும்? எனக்கு அரசு வேலை எப்போது நிரந்தரம் அடையும்? கரெக்டா? ஆமாங்க ஐயா. இப்போ என்னவா போயிட்டு இருக்கு? சார் இப்போ வந்து தற்காலிக வேலையா போயிட்டு இருக்கு சார். அதே அரசு துறையில சார். பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார் 6 சார். உங்களுக்கு எத்தனை வயசு வரலையும் இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? தெரியல சார். இப்போ எனக்கு 41ங்க சார். இன்னும் ஒரு அது அந்த அந்த கவர்மெண்டோடைய டிசிஷன் பொறுத்து தான் சார். அது வயசு இல்ல தெரியலைங்க இதுல சார். இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால கேக்குறேன். இல்லைங்க சார், நான் ஓசி சார். பிராமின். ஓ ஓ சார், இது பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியா கிடைக்காது. சரிங்க சார் சரிங்க சார். பணம் கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர ரொம்ப ஈஸியா கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன நம்பர் அந்த மாதிரி இருக்கு. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. சரி 7ங்க சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 சார். 7. 7. நியாயமான முறையில கிடைக்காது சார். பணம் கொடுத்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதுவும் இந்த ஒரு வருஷம் தான் கணக்கு உங்களுக்கு. சரிங்க அதுக்கப்புறம் சார். யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. ஓகேவா? சரிங்க சார். 1 வருஷத்துக்குள்ள முயற்சி பண்ணலாம். அவ்வளவுதான். சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார். நல்லது சார். ஓகே. நன்றிங்க சார். பவன் ஆதித்யா. சார் குட் ஈவினிங். ஹலோ சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. என் மகனின் காதில் உள்ள கட்டி எப்பொழுது சரியாகும்? மகனின் காதில் உள்ள கட்டி. என்ன வயசா இருக்கு பையனுக்கு? 6 வயசுங்க சார். பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்க சார். எகைன் 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க சார். உங்க அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததா? இல்லைங்க சார். எனக்கு 8 வயசு இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க சார். உங்க வீட்டுல யாருக்கோ காதுல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காமிக்குதே, உங்க பையனை விட்டுருங்க. ஆம், வேற யாருக்கு இல்லைங்களேங்க சார். சார் அவனுக்கு தெரியல. தெரியலைங்க சார். அப்படி சொன்னா உங்க தெரியலைங்க சார். கணவர் வழியில கணவர் வழியிலயும் யாருக்கும் இல்லைங்க சார். இல்ல. இது இது வந்துங்க ஒண்ணும் சார், இல்லைங்க. சொல்லுங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து கட்டினாங்க சார். சதை வளர்ற மாதிரி மறு மாதிரி வளருதுங்க சார். காது குத்துனது அது சதை வளர்ற மாதிரி இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். அது காது உள்ளே திரும்பவும் வெளியிலயே? வெளியிலைங்க சார். தோடு போடுறதுக்கு பேக் சைடுங்க சார். திருவாணி போடுற இடத்துல. அதனால அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்லைங்க சார். பாக்குறவங்க எல்லாம் வந்து எதனால இப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருக்காங்க சார். ஆப்ரேஷன் பண்ணியும் திரும்ப வளர்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் பின்னாடி ஆகுமோன்னு ஒரு பயங்க சார். அது அவுட் சைடு தானே இருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுவா சரியாயிடும். ஓகேங்க சார். அதுவா சரியாயிடும். நீங்க ஒரு வாட்டி
திருவெண்காடு போயிட்டு அகோர வீரபத்திரர் இருக்காரு, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாமக்கல்லுங்க சார். திருவெண்காடு புதன் கஷேத்திரம் ஓகேங்க சார். அகோர வீரபத்திரர் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். கூத்தனூர் சரஸ்வதியை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். திருமைசூர் லலிதாம்பிகை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க சார். இந்த 3 கோவிலும் போயிட்டு வந்த பிறகு அந்த பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஓகேவா? சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். டாக்டர் எப்போதுமே அறுத்து கட்டுறதுலே குறியா இருப்பான். அது 3 இயர்ஸ் முன்னாடியே பண்ணியாச்சுங்க சார். திரும்ப வளர்ந்துருச்சுங்க இல்ல சார். அவனை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆபரேஷன் வேணும், அவனுக்கு ஒரு இன்கம் வேணும், அவ்வளவுதான். ஆமாங்க சார். அப்படிதான் பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. குழந்தைங்கிறப்ப நம்ம ரொம்ப பயந்துருவோம் இல்லையா? ஆமாங்க சார். தெய்வாதீனமா வெளியில தான் இருக்கு, உள்ள இல்ல. உள்ள இருந்தா தானே தலைவலி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதனால அது சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். தினசரி நன்றி. நைட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில 2 வில்வ இலையை போட்டு சரிங்க ஊற சார். வச்சு காலம்பரை வாட்டியா அவனை குடிக்க சொல்லுங்க. ஓகேவா? சரிங்க சார். காலம்பரை கண்டிப்பா. பல் தேய்ச்சோன்னா அந்த தண்ணியை தான் குடிக்கணும். ஓகேங்க சார். இதை செய்யும் பொழுது எந்த வியாதியும் வராது, சரியாப்படும். ஓகேவா? சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். பயந்து பயந்து போய் ஏதாவது புத்தகம் காதை போட்டு அறுத்து எடுத்துடாதீங்க. ஓகேங்க சார். ஓகேவா? சரிங்க சார். கண்டிப்பாங்க சார். நல்லது. ரொம்ப நன்றிங்க சார். மோகன் வெங்கடேசன். மோகன் வெங்கடேசன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என் தங்கைக்கு எப்போது வங்கி பணி கிடைக்கும்? என் தங்கைக்கு எப்போது வங்கி பணி கிடைக்கும்? ஒரே நிமிஷம் சார். சார் 108 ஒரு நம்பர் சொல்லுங்க. 66. 66. ம். இதுக்கு முன்னாடி ஏதாவது கிடைச்சதா, வேண்டான்னு சொன்னாங்களா, எப்படி? இல்ல ஐயா, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வங்கி பணினா கவர்மெண்ட் சொல்றீங்களா, பிரைவேட்டா? ரெண்டுமே எதுவா இருந்தாலும். புரியல. அரசு பிரைவேட்ல பணி கிடைக்கிறது இல்ல சார். இப்ப உங்க கேள்வி வந்து வங்கி பணி அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கா, ஸ்டேட் பேங்கா, ஐஓபியா, இல்ல ஆக்சிஸ் பேங்கா? ட்ரெயின் இப்ப படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எந்த பணியா இருந்தாலும், எந்த வங்கியா இருந்தாலும் ஓகே. அப்படி அவங்க அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வங்கி பணி தான் சார் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பலமா இருக்கு. எத்தனை வயசு வரலையும் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்? இப்பதான் 21 வயசு ஆகுது. இல்ல சுவாமி, உங்க சமூகத்தின் அடிப்படையில் எத்தனை வயசு வரலையும் அந்த வேலை கிடைக்கும்? 30. 21. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சார். கவர்மெண்ட் வங்கி பணி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பலமா இருக்கு. ஓகே. சரி. அவங்க போக வேண்டியது சூரியனார் கோவில், ஆலங்குடி, குரு. ஓகேவா? எப்ப ஐயா போனதுக்கு? எப்போ வேணா போகலாம். எப்ப வேணாலும் போகலாம். எப்போ வேணா போகலாம். வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். ஓகேவா? சரிங்க ஐயா. வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். ஓகே ஐயா. சரிங்க ஐயா. நல்லது. ஓகே. நன்றி ஐயா. குருஜி விக்னேஷ் மணிகண்டன், வாய்ப்பு இருந்தா கூப்பிடுங்க குருஜி. நான் கூப்பிடுறேன் சார், வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ குருஜி. கம்மியா உஷா ராம். உஷா ராம். உஷா ராணியா? சாரி, ராணி. உஷா ராணி. வணக்கங்க. சொல்லுங்க. என்னோட பையனுக்கு எப்போ வேலை அமையும் அப்படின்னு கேட்குறாங்க.
பையனுக்கு என்ன வயசா இருக்கு? 22ங்க. என்ன வேலை, என்ன படிச்சிருக்காரு, என்ன சமாச்சாரம்? அவரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்தது சும்மா இந்த இதில் படிச்சுட்டே இருக்கிறாருங்க. ஆன்லைனில் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பட் இவருக்கு எப்போ அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாரும்னா யார் வேலைக்கு போறா? எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கு. புரியல. அவங்க அவங்க செட்டில் இருந்த பசங்க டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். சரிங்க. அந்த பையன் 99 மார்க் வாங்கினா நான் 100 மார்க் நீ வாங்கல அப்படிலாம் கம்பேர் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப ஓகே. கேள்வியை தெளிவா கேளுங்க. என் பையனுக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன படிச்சிருக்கார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா? இன்டெலிஜென்ஸ். ஆமாங்க. பிஇயா என்னது, டிஎம்இயா? பிடெக். பிடெக். ஓகே. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9ங்க. 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லு. 7ங்க. ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அவ்வளவு. அப்ராட் ஐயா, ஏதாவது என்ன ஐடியா தெய்வம் இருக்கா? வணங்கினா சிறப்பா இருக்கும். ஃபாரின் போறதுக்கு இருக்குங்க. ஏதாவது ஐடியா இருக்கா இருக்குங்க. மேடம்? ஐடியா இருக்குங்க. அவன் போகணும்னு ஆசைப்படுறாப்புல. அங்க போய் படிக்கிற ஐடியாவா, ஒர்க் பண்ற ஐடியாவா? இல்ல ஒர்க் பண்ற ஐடியா தான். ஃபாரின் நல்லா இருக்கு. பிசினஸ் பண்ற ஐடியாவும் இருக்குங்க அவன்கிட்ட. முதல்ல வேலைக்கு ஆனா போட்டு ஜாப். அப்புறம் பிசினஸ். ஓகே. இவருக்கு பிசினஸ்லாம் செட் என்ன ஆகாது. சரிங்க. என்ன தெய்வம் வணங்கினா இவருக்கு நல்லா இருக்கும்? ஒரு கேள்விக்கு ஒரு பதில். ஓகேவா? சரிங்க. அவ்வளவுதான். இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொன்னீங்க. பிசினஸ் செட் ஆகாது, வேலைக்கு தான் போகணும். ஓகேவா? வேலைக்கு அவருடைய தான் போகணும். 32 வயசுக்கு மேல தான் பிசினஸ் பண்ணணும். ஓ சரிங்க. அதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணா அது பிரச்சனையாயிடும். ஓகேவா? சரிங்க. ரைட். நன்றிங்க. குணா. குணா. மோகன்குமார். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் எப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆவேன்? என்னோட வருங்கால வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? என்ன சிஏன்னு இருக்கீங்களா? சிஏ எழுதுறீங்களான்னு கேட்குறேன். சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? மோகன்குமார், நல்ல சிக்னல் இருந்து பேசுங்க, இல்லை அப்புறமேல வாங்க. ஐயா கேக்குதுங்களா? ஹலோ. ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க சார். அது பிரச்சனை. எடுத்துட்டேங்க ஐயா. நல்லது. நீங்க என்ன சிஏ இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி ஐயா நீ படிக்கலாங்கிற ஐடியா இருக்குங்க ஐயா. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19ங்க ஐயா. வெரி குட். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க ஐயா. நீங்க சிஏ தான் படிக்கணும், இல்லை ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க படிக்க படிக்க உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, நன்றிங்க ஐயா. உங்க மாமா எப்படி இருக்காரு? அம்மா வழி. அம்மா வழிமா எனக்கு 3 மாமா இருக்காங்க ஐயா. 3 மாமாவும் சிறப்பா இருக்காங்க ஐயா. அக்கா 2 கல்யாணம் ஆயிருக்கா, இல்லை அவங்க பொண்ணுக்கு எதாவது இருக்கா? இல்லைங்க ஐயா, யாருக்கு 2 கல்யாணம் எதுவும் இல்லைங்க ஐயா. யாராவது கல்யாணம் ஆகாம இருக்காங்களா? இல்லைங்க அம்மா வழியில எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா. அம்மா வழி அண்ணா தம்பி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது இல்லையா? ஆமாங்க ஐயா. ரைட், நல்லது. நீங்க சிஏ ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு சார். ஓகேங்க ஐயா. நீங்க பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. நல்லது. ஐயா. குணாவா? குணா ஐயா.
என்ன நீங்க பாட்டுக்கு எல்லா பொண்ணும் ஒரே பொண்ணு தான், ஒரே மகன் தான் அப்படி இப்படின்னு ஒரே சண்டையா இருக்கு குடும்பத்துல, என்ன பிரச்சனை? சாரி ஐயா, பசங்க ஒரே சண்டைங்க இல்ல ஐயா. இல்ல, எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கங்க. ம். மியூட் போட கத்துக்கங்க. மியூட் போட்டுருங்க. மியூட் போட்டேன் ஐயா, இல்லைன்னா தெரியாம அதான் சில பேர் மகா கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆமாங்க ஐயா, அது எனக்கு அசிங்கம். ஏன்னா இது யூடியூப்ல போகுது. ஆமாங்க ஐயா, சாரி ஐயா. இல்ல, எப்போதுமே எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, உள்ள வந்தோன்னா மியூட் போட்டுருங்க, அவ்வளவுதான். உங்க குடும்ப சரிங்க ஐயா, சண்டையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. சரிங்க ஐயா. ரைட். உங்க கேள்வி என்ன? என்னது தாய் மாமா மகனுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் எப்போது கிடைக்கும்? இன்வெஸ்ட் பண்ண பணம்னா புரியல. இன்வெஸ்ட் பண்ண பணம்னா முதலீடா தாய் போட்ட பணம். ஆமா, தாய் மாமான் மகன். ஓகே, 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8 ஐயா. அது நிலம் சார்ந்ததா இல்ல ஷேர் மார்க்கெட்டா? ஷேர் மார்க்கெட் ஐயா. அது அவ்வளவுதான், மறந்துட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ல இருந்து 18 லட்சம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஐயா, அதிகம் ஐயா. அதிகபட்சம் 18 லட்சம் எனக்கு காமிக்குது. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? அவர் ஒரு 35 லட்சம் போட்டிருக்காரு ஐயா. நாராயணா. போட்ட ஆளு இவர் பேர்ல பண்ணாரா, வேற எவன்கிட்டயா கொடுத்தாரா? இவர் பேர்ல தான் பண்ணிட்டு இருக்காரு ஐயா. அவரை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஷேர் மார்க்கெட்டு. ம். அவருக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வராது. அவர் பேர் முருகன் சார்ந்த பேரா, சிவன் சார்ந்த பேரா? பிரவீன் குமார் ஐயா. முருகன் தான். குமார் வந்துட்டாலே முருகன் தான். ஆமாங்க ஐயா, சரிங்க. அவர் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் அவருக்கு ஒத்து வராது மேடம். சரிங்க ஐயா. ஷேர் மார்க்கெட் அவர் பண்ணவே கூடாது. ம். பண்ணினா ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ம். ரைட்டா? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. நல்லது. யுவராஜ். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார், இப்போ நான் தொழில் மாற்றம் செய்யலாமா? இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்துட்டு ஹோம் அப்ளைன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃப்ரீசர், அந்த மாதிரி இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நான் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடு. இப்போ வந்து தொழில் மாற்றம்னா வேற என்ன தொழிலுக்கு? வேற என்ன, இப்போ எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிவி வந்து கற்றுக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு சார். பேசிக்காக கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி ரிப்பேரா? டிவி ரிப்பேர். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 3 சார். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிப்பேரிங் ஒர்க்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி சார். அது டிவியா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், அல்லது செல்போனா இருக்கட்டும். ஓகே. அதன் மூலமாக நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். அதை கத்துக்கங்க. ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம் சார், சந்தோஷம். இப்போ மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். ஸ்ரீகேசவன். அடுத்து சந்தானவல்லி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார், என்னுடைய 2 கிராம் மோதிரம் வந்து வீட்டுல தொலைஞ்சு போச்சுங்க சார். அது வீட்டுல உள்ளவங்க எடுத்தாங்களா இல்ல வெளியாளுங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து எடுத்தாங்களான்னு தெரியணும் சார். 2 கிராம் மோதிரம் வந்து தொலைஞ்சு போச்சா? ஆமாங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 73 சார். 108ல 73. ஃபர்ஸ்ட் 7 சொன்னீங்க, அடுத்து 73 சொன்னீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். வீட்டில் உள்ளவங்களே யாரோ மாற்றி வச்சிருக்கணும், இல்லை எடுத்துன்னு போயிருக்கணும். 2 விஷயம் காமிக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகே. ஹலோ.
ஹலோ சார், வணக்கம். யாரு? சார் சங்கர் ராஜா. நான் உங்களை கூப்பிடவே இல்லை இன்னும். 1 by 1 தான் கூப்பிடுவேன். தீபக் 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 யாரு? வணக்கம் ஐயா. தீபக்கா? ஆமா தீபக்ங்கய்யா. தீபக் தான் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஐயா நான் பேக்கரி ஓபன் பண்ணலான்னு இருக்கிறேங்க ஐயா. அதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இடம் பார்த்தீங்கன்னா தடங்கலாயிட்டே இருக்கு. சொல்றேன்னு சொல்றாங்க, மறுபடியும் கேட்டோம்னா இப்போ கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, கேள்வி என்ன சொல்லுங்க. ஐயா நான் பேக்கரி ஓபன் பண்ணலான்னு இருக்கிறேங்க ஐயா. சரி. அதுக்கு வந்து இடம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இடத்த பார்த்துட்டு இப்போ தரேன்னு சொல்றாங்க, மறுபடியும் கேட்டா நாளைக்கு தரேன் நாளைக்கு சார், தரேன். இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லக்கூடாது. கேள்வி என்ன? எனக்கு பேக்கரி நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? பேக்கரி தொழில் ஆமாங்க ஆரம்பிக்கலாமா? ஆமாங்க ஐயா. இல்ல நான் சிஎம் ஆவேனா இல்ல பிரதமர் ஆவேனா? அதான் கேள்வியா இருக்கணும். அதான் இங்க நீங்க பேக்கரி அவன் ஓபன் தரல இவன் தரல இதெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. நான் அதான் கேள்வியை தெளிவா கேளுங்கன்றேன். புரியுதா? இதான் பேக்கரி வைக்கலாங்க ஐயா. ஒரு ரைட். இப்ப ஒரு நிமிஷம் உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு எனக்கு கேள்வி கேளுங்க ப்ளீஸ். ஐயா கேள்வி நான் தெளிவா பேக்கரி கேளுங்க. ஓபன் பண்ணலான்னு இருக்கிறேங்க ஐயா. ஓபன் பண்ணலாமா? நல்லா பண்ணலாம். ஓபன் பண்ணா நல்லா அமையுமா கேட்கலாம் நீ. ஒரு தொழில் பண்ண போறீங்க இல்லையா? அது பேக்கரி. ஆமா கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க ஐயா. இடம்லாம் பார்த்துட்டீங்களா? இன்னும் இல்லையா? 2 இடம் பார்த்துருக்குங்க ஐயா. ம். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அதை கேட்டுட்டுனா ஓகே சொல்லிட்டாங்கன்னா வச்சிடலாங்க ஐயா. அதுல ஏதாவது ஒரு இடம் முஸ்லீம் சம்பந்தப்பட்டது இருக்கா? இல்லைங்க ஐயா, முஸ்லீம் சம்மந்தப்பட்டது இல்லைங்க ஐயா. இல்ல அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது மசூதி இருக்கா? ஐயா இல்லைங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குங்க இடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோவில் இருக்கா? நீங்க பார்த்த இருக்கு 2 இருக்கு. இடத்துல பக்கத்துல இருக்கா? பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குங்க ஐயா. விநாயகர் இருக்கான்னு கேட்கிறேன். விநாயகர் கோயில் இல்லைங்க ஐயா. விநாயகர் கோவில் பக்கத்துல உள்ள ஒரு இடம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை தரும். ஓகேவா? சரிங்க ஐயா. அந்த மாதிரி பாருங்க. பெருமாள் சரி கோயிலும் ஓகேங்க. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு விநாயகர், 2வது ப்ரியாரிட்டி வந்து பெருமாள். சரி ஓகேங்க ஐயா. அந்த மாதிரி இடம் பாருங்க. அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். சரிங்க ஐயா. மிகப்பெரிய சக்சஸ் இல்ல, நார்மலா போகும் சார். கொஞ்சம் நிறைய கடுமையான உழைப்பு உங்களுக்கு தேவை அதுல. சரிங்க ஐயா. ரைட்டா? கல்யாணம் ஆயிடுதா சரி. உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. அதான் சரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதான் கேட்கலான்ட்டு. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கிறாங்க ஐயா. உங்களுக்கு அக்கா தங்கை யாரா இருக்காங்களா? இல்ல 2 அண்ணன் இருக்கிறாங்க ஐயா. யாருக்கா லவ் மேரேஜ் ஆச்சா? இல்லைங்க ஐயா, யாருக்கும் மேரேஜ் ஆகலைங்க. 3 பேருக்கும் மேரேஜ் ஆகல. இன்னும் ஆகல. யாருக்கோ லவ் ஆகல. மேரேஜ் ஆகும். கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. ரைட். உமா மகேஸ்வரன். ஐயா வணக்கம். சொல்லு. நான் என்ன தொழில் செய்யலாம்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஐயா இப்ப வேலை இல்லைங்க, அதனால வேற ஏதாவது தொழில் செய்யலாம். என்ன வயசு சார்? 50 வயசு. வேலைக்கு தான் சார் போகணும். நீங்க தொழில் பண்ணக்கூடாது. சரி தொழில் பண்ணா அதுல உங்களுடைய முதலீடுகள்லாம் போய் மாட்டிக்கும். சரிங்க உங்களுடைய ஜீவனை வந்து அடிமை ஜீவனமா காமிக்குது. சரிங்க ஒரு இடத்துல வேலை செய்யணும், அவ்வளவுதான். சரிங்க அதனால ஒரு வேலையை தேடிக்கங்க தயவு செய்து. சரிங்க நல்லது. நன்றிங்க. வெயிட் பண்ணுங்க சார், நான் கூப்பிடுறேன். குமார் வாங்க. குமார் குமார்
நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஆ என்னுடைய வீடு இப்போ விற்கணும், விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். எப்போ விற்கும் சார்? அமெரிக்கா ரிட்டனா? ஆமாம், அமெரிக்கா ரிட்டர்ன். கரெக்ட் சார். ரைட், ஓகே. வீடு விற்கணுமா? ஆமாம். அது அபார்ட்மெண்ட்டா தனி வீடா சார்? தனி வீடு, தனி வீடு. எங்க இருக்கு? நங்கநல்லூர். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 88. 88ஆ? ஆமாம். அது கட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 14லேருந்து 15 வருஷம் இருக்குமா சார்? அது வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. 97, 98ல 99ல கட்டினது. 25, 26 இயர்ஸ். நீங்க எதிர்பார்க்குற ரேட் வராம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, அது வரல. எதிர்பார்த்த ரேட்டு வருமான்னு தெரியாது. அது ஒரு ஆஃபர் வரும் கேப்பாவா, அதனால அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது நடக்கும் சார். இன்னும் ஒரு 3-4 மாசத்துல அதுக்கு உண்டான இது கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி பூந்தமல்லி, நீங்க எங்க இருக்க? நங்கநல்லூர். பூந்தமல்லியில வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு. ஆமா. அங்க போயிட்டு வாங்க. அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே சார். அங்க ஏதாவது வராகி கோவில் இருக்கா நீங்க இருக்கிற இடத்துல? வராகி இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு, நங்கநல்லூர்லயே. வராகிட்டையும் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. ஓம். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 monthsக்குள்ள அதுக்கு ஒரு நீங்க எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லது. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். சசிகலா ரமேஷ். இங்க வராகி வைத்தீஸ்வரன் கோயில் பூந்தமல்லியில இருக்கான். சசிகலா ரமேஷ். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எனது மகனை அம்மா வீட்டிலோ அல்லது ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்க வைக்கலாமா? 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4. அம்மா வீட்டுல படிக்க வைக்கிறது நல்லது, ஹாஸ்டல்ல சேர்க்காதீங்க. ஓகேங்க சார். ஓகேங்க ஐயா. அது கொஞ்சம் அவனுக்கு டைம் சரியில்லைங்கிற மாதிரி கூட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா, அதனால ஹாஸ்டல் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற அப்படிங்க. கொஞ்சம் பயம், சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவன் படிப்பானா இல்ல வந்து 5வது அழுதுருவானா படிக்கிற பையனை அப்படின்ட்டுங்க. போய் ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றதே மகா தப்பு என்ன பொறுத்தவரையிலும். அப்ப எதுக்கு நம்ம அது குழந்தை தப்புன்னு பெத்துக்கணும்? தெரியுதுங்க ஐயா. ஆமாங்க. இல்ல, நம்ம அதுக்கு எதுக்கு குழந்தை பெத்துக்கணும் சொல்லுங்க? ஹாஸ்டல்ல கரெக்டுங்க சேர்க்கவா? ஐயா. இந்த வயசுல தானே அவங்க அப்பா அம்மா வேணும். அப்பா விட்டுருங்க, அம்மா ஆமா, வேணும்ல. 2 கண்டிப்பாங்க கட்ட ஐயா. வயசு இல்ல அது. ஆமாங்க ஐயா. அப்ப போய் அதனால அம்மா ஹாஸ்டல்ல கிட்ட சேர்த்தா தான். எப்போ? நான் பேசி முடிக்கிட்டா? ஓகேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது. நீங்க சரிங்க. ஹாஸ்டல்ல போட்டீங்கன்னா அவனுடைய குணாதிசைகள் மாறி போயிடும். அவ்வளவுதான். சரிங்க ஐயா. அதை யோசிச்சு பண்ணுங்க. நீங்க சொன்ன நம்பருக்கு உண்டான பலன் இது. சரியா? சரிங்க ஐயா. ரைட். ஓகேங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ஆனந்த் ஜோதி. ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனது மகனுக்கு தலையில கட்டி இருக்கு சார். அது எப்பொழுது சரியாகும்? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 360க்குள்ளயா சார்? 61. யாரா ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? இல்ல சார், அவனுக்கு அந்த கட்டி வளரல. ஆனா நாங்க இன்னும் போய் பார்க்கல. அவனுக்கு வலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு, ஆ. அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஹீட் பண்ணி ஒரு துணியில கட்டி பொறுக்கிற சூடா தலையில வச்சுட்டே வாங்க. சரிங்க சார். தன்வந்திரி கோயில் பக்கத்துல நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க வந்து பல்லாவரம். ரைட். அங்க பைரவர் இல்ல தன்வந்திரி எங்க இருந்தா போயிட்டு சந்தனம் வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த சந்தனத்தை எடுத்துன்னு வந்து அவன் தலையில தடவி விடு. ஓகேவா?
சரிங்க சார், சரிங்க அதுவே சார். சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். ரைட். நன்றிங்க சார். நல்லது. 8709961597 யாரு? ரைட், ஓகே. விக்னேஷ் மணிகண்டன் வாங்க. விக்னேஷ் மணிகண்டன் குருஜி நமஸ்காரம் குருஜி. சொல்லுங்க சார். குருஜி எனக்கு நான் மெக்கானிக் ஃபீல்டு ஒரு குருநாதர் வேணும் குருஜி. அது கிடைக்குமா குருஜி? கேள்வி எனக்கு சரியா புரியல. எனக்கு 2 வீலர் மெக்கானிக் ஆ, ஒரு குருநாதர் வேணும் குருஜி. எப்பொழுது அமைவார்? அஸ்ட்ராலஜி குருநாதர் வர மாதிரி 2 வீலருக்கு ஒரு குருநாதர் வேணுமா? குருஜி ஒரு 75% வேலை தெரியும் குருஜி. அதெல்லாம் ஓல்டு பைக்கு. இப்போ லேட்டஸ்டா ம். இம்போர்ட்டடு அது இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அமையுங்களா இல்லை அதை நம்ம விட்டுறலாங்களா? 12 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 6 குருஜி. 9 ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 குருஜி. 108 ஒரு நம்பர். 108 குருஜி. ஒரு 50% தான் சான்ஸ் இருக்கு சார். தேங்க்யூ நீங்க குருஜி. எதிர்பார்க்குற எல்லா குணங்களோடையும் ஒரு குருநாதர் கிடைக்க மாட்டாரு. ஓரளவு கத்துக்கலாம் நீங்க. பட் ஆனா கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பலமா இருக்கு. நீங்க தாராளமா இந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ 2வது ஒரு தொழில் பண்ணணும் குருஜி. அதுதான் இல்ல, நம்ம. இதை நீங்க சிறப்பா பண்ணலாம், பண்ணுங்க. தேங்க்யூ குருஜி. இந்த விஷயத்தை நீங்க சிறப்பா பண்ணலாம், பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்க குருஜி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆல்மோஸ்ட் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். மீண்டும் அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம். இந்த செஷன் நல்லா இருந்ததா? ஓரளவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யாராவது 1-2 பேர் பேசலாம். ஐயா சிவசுப்பிரமணி கூப்பிடலைங்க திருப்பி. எஸ்கேஎம் நாளை கூப்பிடுறேன் சார். என்ன நிறைய சரி, ஓகே. எஸ்கேஎம் உங்களோட முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க சார். என் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போது தீரும்? நான் வேலைக்கு எப்போது செல்வேன்? உங்களுக்கு என்ன வயசா இருக்கு சார்? பாக்கி எல்லாரும் மீட் போடுங்க ப்ளீஸ். 50ங்க. 12 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 6ங்க. உங்களுக்கு வியாதியோட தாக்கம் எக்கச்சக்கமா இருக்கா சார்? ஆமாங்க ஐயா. ரொம்ப பலகீனமா இருக்கீங்க. தோல் சம்பந்தப்பட்டதா இல்ல வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க. சுகரும் அது கண் பிரச்சனைங்க ஐயா. கண் ஏதாவது கேட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமாங்க ஐயா. உடம்பு முதல்ல பாத்துக்கங்க சார், அப்புறம் வேலை. சரிங்க ஐயா. உடம்ப சரி பண்ணிட்டு வேலைக்கு போங்க. சரிங்க ஐயா. உடம்பு ரொம்ப முக்கியம் சார், பாத்துக்கங்க. ஓகே. கோயில் ஏதாச்சும் உங்க பக்கத்துல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருப்பூருங்க. திருமுருகன் பூண்டி போங்க. சரிங்க ஐயா. இங்க ஏதாவது வராகி கோவில் இருக்கா? வராகி இருக்குங்க ஐயா. வராகி கோவில் போயிட்டு வாங்க அடிக்கடி. சரிங்க ஐயா. சிவன் கோவிலுக்கு போயிட்டு சரிங்க ஐயா. போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க ஐயா. ஒரு 20 மிளகு, சரிங்க ஐயா. ஒரு 100 கிராம் உப்பு, கல் உப்பு, சரிங்க ஐயா. ரெண்டையும் கலந்து சரிங்க ஐயா. அந்த சிவன் கோவில் போகும்போது இது இருக்கும் இல்லையா, இந்த கொடிமரம் இருக்குல்ல, துவஜஸ்தம்பம் ஆமாங்க சொல்லுவாங்க, ஐயா. ஆமாங்க ஐயா. அங்க போட்டுருங்க. அங்க பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க. இது எப்பெல்லாம் சரிங்க. முடியறதோ பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க ஐயா. அது பண்ணிட்டே வரும்பொழுது உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சரிங்க ஐயா. கோசாலை இருந்தேன்னா அங்க போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பசுமாட்டுக்கு சரிங்க ஏதாவது ஐயா. வாழைப்பழமோ, அரிசி, அச்சு வெல்லம் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. சரிங்க ஐயா. உங்களால என்ன முடியறதோ அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க. பசுமாடை பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க, இல்லை தொட்டு கும்பிடுங்க. சரிங்க ஐயா. ஏன்னா குடும்பத்துல வந்து பெண் சாபம் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சரிங்க ஐயா. சரி. ரைட் சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. நன்றிங்க. ஐயா உள்ள கூப்பிடுங்க. மீண்டும் இல்ல, நான் கூப்பிடுறேன் சார். அப்புறமேல இது எஸ்கேஎம் தான். யாரு இப்போ பேசுறது? மோகனசுந்தரம். ஆ? மோகனசுந்தரம். நான் நாளைக்கு திருப்பி போடுவேன் சார், அப்போ பேசலாம். நம்ம கிட்டத்தட்ட 9 மணி ஆக போகிறது. 7:30 மணிக்கு ஆரம்பித்தேன்.
1 மணி நேரம் தான் சரிங்க கணக்கு. அந்த 1/2 மணி நேரம் போயிடுத்து. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். கவலைப்படாதீங்க. ஐயா சரிங்க யார் ஐயா? ஐயா கோபாலகிருஷ்ணன் அந்த 5979 இது கோமணம் மாதிரி இவ்வளவு பெரிய நம்பர் வச்சா எப்படி கூப்பிடுறது? ஐயா நேம் பேர் வைக்கணுமா இல்லையா? நேம் நாளை இல்லைங்க மீண்டும் சந்திப்போம். இல்ல சார், ஐயா நான் உங்களை கூப்பிட்டேன் சார். உங்க நம்பரை ஆமா சொல்லி கூப்பிட்டேன். ஐயா அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலங்க ஐயா ரைட் மீட்ல சார், இருந்து மீண்டும் நாளை சந்திப்போம். சரிங்க எல்லோருக்கும் நமஸ்காரம்.